மன்னர் ஒரு கடைசி தீர்ப்பை சொல்ல வேண்டிய சிக்கலில் சிக்குகிறார். அனைவரும் உண்மையை மறைக்க, முடிவில் வாயில்லாத ஒரு பொருளே உண்மையை சொல்கிறது. இதுபோல குழந்தைகளின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் கதைகள் மற்றும் நல்ல பழக்கங்களை வளர்க்கும் கதைகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லா குட்டீஸும் பயன்பெற ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாள் இரவு பொழுதில் அரண்மனையின் மரபு பொக்கிஷங்களில் ஒன்றான பஞ்சலோகச் சிலை காணாமல் போகிறது. அப்போது தீபந்த வெளிச்சத்தின் நிழலில் ஒருவரை காணுகிறார்கள். பழனி என்ற ஏழை அறிஞரை. அவனை தூக்கிக் கொண்டு வருகிறார்கள். அவன் சொல்கிறான், நான் திருடவில்லை மன்னா, என் மீது தவறில்லை, உண்மை கண்டிப்பாக வெளிவரும் மன்னா என்றான். இதே நேரத்தில் ஒரு செல்வந்தன் முனியப்பன் கூறுகிறான், அந்த பஞ்சலோகச் சிலை என் வீட்டுத் தோட்டத்தில் கிடைத்தது, இதற்கெல்லாம் பழனிதான் காரணம் என்கிறான் முனியப்பன். மன்னர் குழப்பமடைந்தார். 2 பேரும் தங்கள் பக்கம் உண்மை என்று சொல்கிறார்கள். அப்பொழுது பழனி சொல்கிறான், மன்னா, என்னிடம் ஒரு யோசனை உள்ளது, அந்த சிலை இருந்த பழைய சாணையை எடுத்து வர முடியுமா என்றான். அமைச்சர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சாணையா? அது ஒரு மரச்சாணைதான், அதில் என்ன பேசும் திறன் இருக்கிறது? அதற்கு பழனி சொல்கிறான், மன்னா, அந்த சாணையின் மேல் கை வைத்து பதிலளிக்கச் சொல்லுங்கள், யாரும் பொய் சொல்ல முடியாது. மன்னர் சிரித்து பார்வை விட்டார். ஆனால் மனதில் ஒரு ஐயம். இவன் ஏன் சாணையை சாட்சி கேட்கிறான்? அவர்கள் சாணையை எடுத்து வருகிறார்கள். முதலில் முனியப்பன் அதை தொட்டு சத்தியம் செய்கிறான். நான் அந்த சிலையை சத்தியமாக எடுக்கவில்லை என்று கூறினான். பின்னர் பழனி அதை தொட்டு சத்தியம் செய்கிறான். நான் சிலையை கண்ணால் கூட பார்க்கவில்லை மன்னா என்று கூறினான். அந்த நேரம் மன்னர் அதிரடியாக கூறுகிறார், இருவரும் பொய் சொல்கிறீர்கள், ஆனால் உண்மை ஒரே இடத்தில் இருக்கிறது. அவர் கட்டளையிடுகிறார், அந்த சாணியை வெட்டி உள்ளே பாருங்கள். அவர்கள் வெட்டுகிறார்கள். அதிலிருந்து சிறிய பொன்னுருவும் சிலையின் உடைந்த பகுதியும் வெளியாகிறது. மன்னர் எழுந்து நிற்கிறார். சாணை யாருடையது என்பது தெரியவில்லை, ஆனால் அதற்குள் சிலையை மறைத்தவன் ஒரே ஒரு நபர், ஆனால் அது பழனி அல்ல என்றார் மன்னர். முனியப்பனை சிறையில் அடைகிறார்கள். பழனிக்கு வள்ளலாக விருது வழங்கப்படுகிறது. உண்மையை பேச இயலாத இடத்தில் அறிவும் சிந்தனையாலும் வாயில்லாத சாட்சியையும் பேச வைக்கலாம்